ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவிட்ட நட்சத்திரத்தில் சூரியன் முதல் கேது வரை 9 கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். பொதுவாக செவ்வாயோட நட்சத்திரங்கள் வீரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம். காரியம் முக்கியமாக வீரியம் முக்கியமானா வீரியம்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது செவ்வாயோட நட்சத்திரங்கள். அதுவும் அவிட்ட நட்சத்திரத்தை பற்றி சொல்லும்போது வீட்டில் தவிட்டு பானைகள் கூட தங்கமாக மாறும் அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. எப்படின்னா சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தால் கூட இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்கிற வீடு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பானைகள்லாம் தங்கம் நிரம்பி ஒழியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அந்தளவுக்குலாம் இப்போ வாங்க முடியாது தங்கம் விற்கிற விலையில். ஓரளவு மற்றவர்களை விட ஒப்பிடும்போது அந்த குடும்பம் கொஞ்சம் வளர்ச்சியை சந்திக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டியது. அடுத்தது இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்ட நட்சத்திரத்துக்கு தமிழில் காக்கை அப்படின்னு பேர். இந்த காக்கை எப்படி தனியாக ஒரு உணவு உண்ணாதோ ஒற்றுமையாக இருக்குமோ அதுபோல் காக்கா மாதிரி இவங்க எல்லாரோடையும் கூடுமான வரைக்கும் இணைந்து இருப்பது தான் இவங்களுக்கு பிடிக்கும். தனித்தனியாக பிரிஞ்சு சில பேர் பார்த்திங்கன்னா தனிமை அதிகம் விரும்புவாங்கள்ல. ஆனால் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல பேர் பார்த்திங்கன்னா தனிமையை ரொம்ப விரும்ப மாட்டாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணுங்கிற எண்ணம் தான் அவர்கள் விரும்புவாங்க. சூழ்நிலைகளுக்கு தகுந்த சில நெருக்கடிகள் இருந்தாலும் சேர்ந்து இருக்கிறது, குடும்பத்தோடு இருக்கிறது, நண்பர்களோட புடைசூடு இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் எப்போதுமே பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒரு செலவையும் தனக்கு தேவையான ஒரு விஷயத்தையும் தன்னுடைய உழைப்பிலேருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளது. அடுத்தவர்களோட தயவில் வாழக்கூடாதுங்கிற எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒன்று, இவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நட்சத்திர பெயர்கள் யாராவது ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது என்ன நட்சத்திர பெயர்கள் அப்படின்னா, ரேவதிங்கிறது ஒரு நட்சத்திரம். அந்த ரேவதிங்கிற பேரை நம்ம சூட்டிக்கிறோம்ல, பரணிங்கிறது ஒரு நட்சத்திரம், பரணின்னு நம்ம பேர் வச்சுக்கிறோம்ல. இந்த மாதிரி இந்த 27 நட்சத்திரங்களுக்கு உரிய சில பெயர்களை நம்ம சூட்டிக்கிறோம்ல, இந்த ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர்கள் இருப்பாங்க. அதே போல் இந்த 10th +2 இந்த மாதிரி 6th இந்த மாதிரி படிக்கிற காலங்களில் ஒரு ஸ்கூல் மாற்றமோ ஒரு படிப்பில் ஒரு பிரேக்கோ ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏற்பட்டு அப்புறம் சரியாகுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு சரியாகும், சில பேர் பாதியில் இது போதும்னு சொல்லிட்டு வேறு கேரியரை மாற்றிக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகர ராசியில் 2 பாதம் வரும், கும்ப ராசியில் 2 பாதம் வரும்ல. ரெண்டுத்துக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. மகர ராசியில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா +2 சின்ன மாற்றங்கள் வரும். கும்பராசின்னு பார்த்திங்கன்னா 10th சின்ன மாற்றங்கள் வரும். இந்த ரெண்டை வச்சே நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். ஒரு சப்ஜெக்ட் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கலாம், மார்க் குறைஞ்சி திரும்ப எழுதியிருக்கலாம், எது வேணாலும் எடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இது கும்ப ராசியில் உள்ள அவிட்ட நட்சத்திரமா அல்லது மகர ராசியில் உள்ள அவிட்ட நட்சத்திரமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டால் போதுமானது. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இது அப்படியே 100% கரெக்டாக இருக்குன்னு எடுத்துக்க வேணாம். இது அவிட்டமாக அங்கே உள்ளதா இங்கே உள்ளதான்னு ஒரு சந்தேகம் வரும்போது இதை நீங்கள் பார்த்துக்கலாம். பொதுவாக பிடிவாதமாக தான் இருப்பாங்க எல்லா விஷயங்களும். இது செவ்வாயோட நட்சத்திரத்துக்கு அவிட்டத்துக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே பொருந்தும். எதை எடுத்தாலும் அதில் உறுதியாக நிற்கணும், யோசித்து தான் முடிவு எடுப்பாங்க. அதை எடுத்த முடிவுகளில் உறுதியாக நிற்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு தன்மை இருக்கும். இப்போது அவிட்ட நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ரெண்டுமே மருத்துவ கிரகம், அது மருத்துவத்தை குறிக்கூடியங்கிறதுனால இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மருத்துவத்தன்மை நிறைந்து இருக்கும். குறைந்தபட்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்த உடனே டாக்டர்கிட்ட ஓடாமல் நாட்டு மருந்து ஏதாவது பண்ணி பார்ப்பாங்க, கை வைத்தியங்கள் ஏதாவது பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி தன்மைகள் அவங்களுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலியிலேருந்து சில பேர் குறிப்பிட்ட பேருக்கு அரசு சம்மந்தப்பட்ட பணிகளில் சில பேர் இருப்பாங்க. இவங்களே இருப்பாங்க, இல்லாட்டி இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு நல்ல அரசு பணியில் அதிகாரமிக்க பதவி இருப்பாங்கள்ல. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், இல்லை அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், மிலிட்ரியில் இருக்கலாம். இந்த மாதிரி துறைகளில் இவங்க அதிகமாக இருப்பாங்க. என்ன சூரியன் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கும்போது எப்போதுமே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிற பார்ட்டிகளாக இருப்பாங்க. கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வெப்ப சம்மந்தப்பட்ட இந்த காய்ச்சல், இந்த உடம்புல கட்டிகள், இந்த மாதிரி சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் உடம்பை ஹீட்டாக வச்சுக்காமல் எப்போதும் கூடுமான வரைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸிங்காக வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு பெரிய அளவுக்கு நோய் பாதிப்புகள் வரும். ஏன்னா இவங்களுக்கே கை வைத்தியம் தெரியுங்கனால அவங்க சரி பண்ணிப்பாங்க. இருந்தாலும் அதையும் மீறி உடம்புல ஹீட் அதிகமாக ஏறுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால், அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறது ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா யாருமே சிந்திக்க முடியாத சில விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக யோசித்து அடுக்கடுக்காக சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பேசும்போதும் அடுக்கு மொழியில் பேசுவாங்க, எழுதும்போதும் அடுக்கு மொழியில் பேசுவாங்க. அந்த எழுத்துத்திறன் பேச்சுத்திறன் ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒரே மாதிரியாக இருக்கும். சில பேர் நல்லா பேசுவாங்க, எழுத தெரியாது. சில பேருக்கு நல்லா எழுதுவாங்க, பேச தெரியாது. ஆனால் அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிற பல பேர்
எல்லாரும் இல்லை கூட எடுத்துக்கூடாது. அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய சில பேர் பேசுவதிலும் நல்லா பேசுவாங்க, எழுதுவதிலும் நல்லா எழுதுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல கெப்பாசிட்டி இருக்கும். இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கும். பக்கத்தில் எண்ணெய் கடை இருக்கும், இல்லது அவங்களுக்கு வேண்டியவங்க எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஏதோ ஒரு ஆயிலோட அந்த ஃபேமிலிக்கோ அல்லது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கோ ஒரு தொடர்பு இருக்கும். இது ஹேர் ஆயிலாக கூட இருக்கலாம், சமையல் எண்ணெயாக கூட இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் அந்த மாதிரி ஆயில்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணெயோட அவர்களுக்கு தொடர்பு இருக்கும். இதுதான் அந்த ராசியில் சந்திரன் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது அவிட்ட நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால், அவிட்ட நட்சத்திரத்திலேயே செவ்வாய் இருந்தால் அவங்க வந்து அளவுக்கு அதிகமான தைரியம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டால் துணிவு மட்டுமல்ல, எடுத்த கொள்கையில் உறுதியாக நிற்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்களுக்கு சாதாரண வேலைகள்லாம் செஞ்சால் பிடிக்காது. இவங்களுக்கு வந்து அடுத்தவர்களை வந்து கண்ட்ரோல் படுத்தக்கூடிய வேலைகள். இப்போது ஒரு கலவரத்தை கட்டுப்போட்டுனா டிஃபென்ஸ் இருக்கணும் இல்லையா, அந்த இடத்துல இராணுவம் இருக்கணும் அல்லது போலீஸ் இருக்கணும்ல, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க வந்து பொதுவாகவே அதாவது வந்து ஏதாவது ஒரு சேலஞ்சிங்கான வேலையை செய்யறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறைகளில் வந்து நல்ல சாதனை படைத்தவர்களாக இருப்பாங்க. அதாவது மருத்துவர்களே பார்த்திங்கன்னா அவங்க வேலையை செய்வாங்கங்கிறது மருத்துவம் படித்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை தாண்டி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க இல்லையா. மருத்துவம் வந்து அவர்களுக்கு ரொம்ப விருப்பமான தொழிலாக இருக்கும். அதே போல் ரசாயனம் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லையும் இவங்க அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு உள்ளது. அளவுக்கு அதிகமான தைரியம். அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அந்த ஆப்ரேஷன் அனஸ்தீசியா கொடுக்குறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அவிட்ட நட்சத்திரத்தில் புதன் இருந்தால், அவிட்ட நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் இது பார்த்திங்கன்னா வெவ்வேறு சிந்தனைகள் ஒரே நேரத்தில் வெவ்வேறு சிந்தனைகளை கொண்டு வந்து நிறுத்தும். இப்போ வானவில் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, வானவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7 வண்ணங்கள். இந்த 7 வண்ணங்களும் ஒன்று சேரும்போது தான் புதுசாக ஒரே நிறம் வந்துடுதுல்ல. அது மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்களை தொகுத்து ஓர் அணியில் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ நம்ம கூட்டணி கட்சிகள்லாம் நிறைய பார்க்குறோம், தேர்தல் நேரமாக இருக்கிறதுனால இப்போ வெவ்வேறு கட்சிகள் வெவ்வேறு குரூப்பில் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு கூட்டணியில் சேர்த்து பலப்படுத்துகிறாங்கல்ல, அந்த மாதிரி வேலைகள் செய்கிறது. இது வந்து அரசியல் கட்சியில் மட்டும் இல்லை, வெவ்வேறு காம்பினேஷன்ஸ்களை ஒன்றுபடுத்துறது, வெவ்வேறு கலவைகளை ஒன்றுபடுத்துறது. இப்போ கோலம் போட்டாங்கன்னா பார்த்திங்கன்னா அதில் வெவ்வேறு கலர்களோடு அழகுபடுத்துறது இல்லையா. இந்த மாதிரி வெவ்வேறு துறைகளோட தொடர்புடையவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளை வந்து இவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அடுத்தது எதுவாக இருந்தாலும் இந்த ஜொலிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, பார்க்குற இடங்களில் சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே அடிச்சிருக்கிற பெயிண்டெல்லாம் பார்த்திங்கன்னா சில இடங்களில் கண்ணை உறுத்துற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க அப்படி இருக்காது. ஒரு வண்ணத்தோடு இன்னொரு வண்ணத்தை எப்படி சேர்க்கறது, இது ஒன்று. அப்புறம் வண்ண பொடிகள், பெயிண்ட்டுகள், இந்த மாதிரி வியாபாரங்களில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துவாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வண்ணத்தோட தொடர்புடைய நம்ம பார்த்தோம்னா இந்த ஹோலிக்கு வந்து பவுடர் அடிச்சுக்கிறாங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி வண்ண பொடிகள், வண்ண கோலங்கள், அந்த மாதிரி வண்ண விஷயங்கள், அது வந்து ஆயிலாக இருக்கலாம், சாலிடாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களோட தொடர்புடையவர்கள், பெயிண்டோட தொடர்புடையவர்கள், இல்லைன்னா வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணி கொடுக்குறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தொடர்பு வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது அவிட்ட நட்சத்திரத்தில் புதன் இருந்தால். அடுத்தது அவிட்ட நட்சத்திரத்தில் குரு இருந்தால், அவிட்ட நட்சத்திரத்தில் குரு இருந்தால் இவர்கள் வந்து பெரும்பாலான வரைக்கும் இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில்களில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தது பெரிய பெரிய அளவுக்கு நிலங்களை வாங்கி விற்பவர்கள். அது பார்த்திங்கன்னா இன்னும் இந்த ஒவ்வொரு துறையிலும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவர்களோட தேவைகளை தீர்த்து வைப்பவர்கள். அவர்களுடைய தேவை என்னென்னா அவங்களுக்கு சரியான ஆலோசனை சொல்லி, சார் இந்த இடத்துல இந்த லேண்டை வாங்கி போடுங்க, இந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வாடகை கிடைக்கும். இந்த மாதிரி நிலத்தோடையும் கட்டுமானத்தோடையும் தொடர்புடைய பணிகள் செய்வாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய இந்த கோயில்கள், பழுதடைந்த கோயில்கள்லாம் எடுத்து திரும்ப வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறது, ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த பயனற்ற நிலங்கள் எல்லாம் எடுத்து திரும்பவும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது நம்ம கூட பார்த்துடலாம். சுனாமி டைமில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் தண்ணி இப்போ வந்து உப்பில் வந்து பயன்படுத்த முடியாமல் போயிருக்கும். சில விளைநிலங்கள்லேயே அந்த பாதிப்பு ஏற்படுச்சுல்ல, அந்த மாதிரி நிலங்கள்லாம் திரும்ப எப்படி பதப்படுத்துறது, தரிசு நிலங்களை எப்படி பதப்படுத்தி மீண்டும் வந்து நல்ல ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவாங்க. அதாவது உற்பத்தின்னா பார்த்திங்கன்னா எதுவும் பயனற்ற பொருளாக இருக்கக்கூடாது, மக்களுக்கு பயன்படுற வகையில் அதை பயன்படுத்தணும். அப்படி பார்க்கும்போது நிலங்களை சீர்படுத்துறது, மக்களுடைய மனங்களை சீர்படுத்துறது, கோயில்களை பழுது பார்த்து புதுப்பிக்கிறது, நிறைய பொதுமக்களோட தொடர்புடையவங்களை அந்த ஆறு ஏரி குளங்களை தூர்வாங்கிறது,
எல்லாத்துக்கும் தலைமை இருக்கிறது. அரசு பணி, அரசாங்கம் சார்ந்த பணி, அரசியல் பணி, இது எல்லாத்தோடையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருந்து செய்யக்கூடிய இந்த வலிமை அவர்களுக்கு கிடைக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அவிட்ட நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால், அவிட்ட நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்பப்பெல்லாம் உணர்ச்சி பிரவாகம் எடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்திங்கன்னா உணர்ச்சி பெருக்கோடு இருக்கிறவர்களாக இருப்பாங்க. அது எல்லா விதமான உணர்ச்சிகளும் அதில் அடங்கும். கோபம் இருக்கும், வீரம் இருக்கும், அதே போல் பார்த்திங்கன்னா இந்த உடல் சம்பந்தப்பட்ட உணர்ச்சிகளும் அதிகமாக இருக்கும். பசி வந்தாலும் அதிகமாக பசி எடுக்கும், தாகம் வந்தாலும் அதிகமாக தாகம் எடுக்கும்னு சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரி எல்லா உணர்ச்சிகளுக்கும் மனதில் இடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எல்லாத்தையும் கூடுமான வரைக்கும் அதை நிறைவடைய வைக்கணும். உடம்பில் இருக்கக்கூடிய ஐம்புலன்களுக்கும் இன்பம் தரணும் இல்லையா? சில விஷயங்களை பார்க்கறதுனால நம்ம மனசு சந்தோஷப்படும், கண் சந்தோஷப்படும். சில விஷயங்களை கேட்கறதுனால மனசு சந்தோஷப்படும். அடுத்தது சில பொருள்களை தொடுவதனால நம்மளுடைய உடல் சந்தோஷப்படும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஐம்புலன்களுக்கும் இன்பம் தரக்கூடிய விஷயங்கள் இருக்காங்கல்ல, இதுதான் உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயங்கள். இந்த ஐம்புலன்களுக்கும் இன்பம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். கண்டு கேட்டு உண்டு உறங்கி உயிர்த்து அப்படின்னு சொல்கிறாங்கல்ல திருக்குறளில், அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பூந்தோட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பூந்தோட்டங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். மலர்களை இவங்க எங்கே பார்த்தாலும் இந்த பூக்களும் இந்த குழந்தைகளோட சிரிப்பையும் அதிகமாக நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க. பொதுவாக தன் இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த பூக்கள் மனம் வீசிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது மாதிரி தன்னை சுற்றி எப்போதும் நறுமண பொருட்கள், மசாலா பொருட்கள் இதெல்லாம் விரும்பி பயன்படுத்துகிறவங்களாம் இருப்பாங்க. இது இப்போ சம்மந்தப்பட்ட தொழில்களையும் அதிகம் ஈடுபடுறவங்களாம் இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த டேனரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தோல் பதனிடும் தொழிற்சாலைகளோடும் தோல் பதனிடும் தொழிலோடும் தொடர்புடையவர்களுக்கும் இந்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு மேலோட்டமான கருத்து தான். பட் இன்னும் டீப்பாக போனீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் அதில் உணரலாம், நம்ம எடுத்துக்கலாம். அவிட்ட நட்சத்திரத்தில் சனி இருந்தால், அவிட்ட நட்சத்திரத்தில் சனி இருந்தாலே பார்த்திங்கன்னா இவங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா டெக்னிக்கலோடு தொடர்புடைய விஷயங்கள், இவங்க வேலை செய்கிறது எதுவாக இருந்தாலும் ஒரு கட்டுமான பணியாக இருக்கும், லேத்து இருக்கும், அல்லது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மருந்து உற்பத்தி நிறுவனமாக இருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒன்று டாப் லெவல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி விஷயங்களை போவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அது துறை சார்ந்த ஸ்கில்டு அன்ஸ்கில்டு ஒர்க்கராக இருக்காங்கல்ல, அல்லது அது சம்மந்தப்பட்ட துறைகளில் அலுவலர்களாகவோ இல்லை அது சம்மந்தப்பட்ட துறைகளில் பார்த்திங்கன்னா அக்கௌண்டண்ட்டாகவோ அந்த அலுவலகம் சம்மந்தப்பட்ட படிகளையோ அவங்க ஈடுபடுறவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் பார்க்கணும். சிலர் பார்த்திங்கன்னா காவல்துறையில் ஒரு நல்ல பணிகளில் இருக்கிறதையும் பார்க்க முடியும். அந்த யூனிஃபார்ம்டு சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, காவல்துறை, இராணுவத்துறை, இந்த மாதிரி பணிகளில் கூட பார்த்திங்கன்னா சில பேர் ஆர்வம் அதிகமாக காட்டுறவங்களாக இருப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட சூழ்நிலைகளுக்கு, குடும்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருந்தாலும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் தொழில்நுட்ப திறமை பெற்றவர்களாக இருப்பார்கள். இல்லைன்னா அது சார்ந்த வேலை செய்பவர்களாக இருப்பாங்க. இல்லைன்னா அதோடு தொடர்புடைய மற்ற வேலைகளை செய்து கொடுப்பவர்களாக இருப்பார்கள். இதுதான் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் சனி இருந்தால் அதுக்கு பலனாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது அவிட்ட நட்சத்திரத்தில் ராகு அல்லது கேது இருந்தால், அவிட்ட நட்சத்திரத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இவர்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு கேது எதுவாக இருந்தாலும் சரி, ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹீமோகுளோபினில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஒன்று அதிகமாக இருக்கும் அல்லது குறைவாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் சத்தே குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உடம்பில் எனர்ஜி ஓவராக இருக்கும் அல்லது குறைவாக இருக்கும். ரெண்டில் எந்த தாக்கங்கள் வேணாலும் இருக்கும். அதே போல் கடவுள் மேலே நம்பிக்கை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா யோசித்து சொல்ல வேண்டியதாக இருக்கும். சில உண்மைகளை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு மனசுக்குள்ளே சில விஷயங்கள் நல்லாவே தெரியும். இந்த மனசுக்குள்ளே சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் கூட இதை நம்ம சொல்லும்போது அடுத்தவங்களோட மனசு கஷ்டப்படுங்கிறதுனால சில நேரங்களில் அதை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. இந்த ஆயுதங்களை ரொம்ப ஷார்ப்பு பண்ணுறோம் இல்லையா, இப்போ கத்தியை தீட்டுறோம், இந்த சாணைக்கல்லில் சாயம் பிடிக்கிறோம்ல, அது மாதிரி இவர்கள் இவங்களோட அறிவையும் அறிவு திறனையும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையும் அப்பப்போ பட்டை தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. வைரத்தை இப்படி பட்டை தீட்ட ஜொலிக்குதோ அது மாதிரி அறிவில் மிகச்சிறந்தவர்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு கடவுள் வழிபாட்டை விட, இறை வழிபாட்டை விட, சித்தர்கள் வழிபாடு, அதாவது பக்தி மார்க்கத்தை விட ஞான மார்க்கத்தில் அதிக ஈடுபாடு இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னும் நுணுக்கமான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது எப்படின்னா பெரிய பெரிய இந்த முக்கியமான யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத மருந்துகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட இவங்க அதிகமாக கண்டுபிடிப்பாங்க. பல்லு சம்மந்தப்பட்ட ஏதோ பாதிப்பு இருக்கும், சில பேருக்கு பல்லு எடுப்பாக இருக்கும், சில பேர் பல்லை மாற்றி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்.
என்ன நேயர்களே, அவிட்ட நட்சத்திரத்தில் சூரியன் முதல் கேது வரை 9 கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறது இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.